கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சித்தூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு உள்ளனர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். இந்த 4 பேர் எப்படி மீட்கப்பட்டார்கள்? எத்தனை பேர் ஆத்துல இருந்தாங்க? அது பற்றி விவரங்கள். இந்த சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்தூர் ஆற்றுல தான் இந்த 4 பேர் இருந்திருக்காங்க. இந்த 4 பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆற்றின் நடுவே இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த உள்ளூர்ல இருக்கிற மக்கள் கிடையாது. இவங்க மைசூர்ல இருந்து வந்தவங்கன்னு தெரிய வந்திருக்கிறது. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஆற்று பகுதியில இருக்கும் பொழுதுதான் இந்த காட்டாற்றுல வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வந்திருக்கிறது. அதனுடைய அருகே இருந்த ஒரு சிறிய அணை இருந்திருக்கிறது. அந்த அணையினுடைய தண்ணீரும் திறக்கப்பட்ட காரணத்தினால இந்த ஆற்றுல திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது இந்த ஆற்றின் நடுவே இருந்த இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருந்த போதுதான் அந்த ஆற்றின் நடுவே இருந்த ஒரு பாறை மீது ஏறி நின்று தங்களை காப்பாற்றுமாறு கூச்சலிட்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல அந்த பகுதியில் இருந்த மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். அந்த தீயணைப்பு துறையினரும் விரைந்து அந்த மக்கள் அந்த 4 பேரையுமே பத்திரமாக மீட்டிருக்கிறாங்க. கயிறு கட்டியும் அதே போல அந்த பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி அந்த 4 பேரையும், அதாவது ஆற்றினுடைய நடுவில் இருந்த அந்த பாறை மீது உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த 4 பேரையுமே பாத்தீங்கன்னா அவங்க பத்திரமாக ஒரு சின்ன ஒரு போராட்டமே நடத்திதான் அந்த தீயணைப்பு துறையினர் அந்த 4 பேரையுமே பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஆற்று நடுவே சிக்கி இந்த 4 பேரும் மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். சந்தோஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.